பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இந்த நேரம் நமக்கு யார் கால் பண்றாங்க? புது நம்பரா வேற இருக்கு. ஹலோ ஹலோ மல்லியா? ஆமா, நீங்க? என்ன விடுங்க மேடம், நீங்க பாபு சாரோட சிஸ்டர் தானே? ஆமாங்க, என்னாச்சு? பாபு சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காரு. நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுறீங்களா? என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க? எங்க ஆச்சு? ஐயோ அண்ணே, அண்ணே. மேடம், நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு நேர்ல வாங்க. அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நீங்க வந்து அவரை பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ கடவுளே. அண்ணே, அண்ணே. ஐயோ என்ன இது? இந்த நேரத்துல இப்படி ஒரு கெட்ட கனவு. ஐயோ முருகா, அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இது வெறும் கனவுதான், கனவுதான். ஆனா இன்னும் ஏன் என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது? ஒருவேளை கடவுள் தான் எனக்கு இப்படி சொல்றாரா? இல்ல, ஐயோ இது சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு. அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டா என்ன? இல்ல அண்ணே, உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. ஒன்னும் ஆகாது. ஐயோ அண்ணன் போன் அட்டென்ட் பண்ணுன. ஐயோ போன் வர அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரே. அப்படின்னா அப்படின்னா நிஜமாவே ஏதோ நடந்துருச்சா? இல்ல இல்ல இல்ல, சைலண்ட்ல இருக்கும். அண்ணி நம்பர் கிடைச்சா தெரிஞ்சிரும். ஐயோ அண்ணி, போன் அட்டென்ட் பண்ணுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஐயோ ஐயோ, அவர் வேற நைட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. கடவுளே, இது என்ன எனக்கு சோதனை? இந்த நேரம் பார்த்தா இப்படி எல்லாம் நடக்கணும்? இந்த டென்ஷனோட என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு வந்துருவோம். ஐயோ
வந்துருவோம். அண்ணனை பார்த்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இப்போ நடுராத்திரி எல்லாரையும் எழுப்பி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு போறது நடக்கிற காரியம் இல்ல. போயிட்டு வந்து சொல்லிக்கலாம். முருகா, அண்ணனுக்கு பெருசா எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அண்ணன் நல்லா இருக்கணும். மேடம் சொல்லுங்க மேடம். ஆட்டோ அண்ணே, வீட்டுக்கு வரீங்களா? ஒரு எமர்ஜென்சி. சரிங்க மேடம். சரிங்கண்ணே, சீக்கிரமா வாங்கண்ணே. வரேன் மேடம். இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறான்? யோ, என்னையா கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இந்த ஊர்ல நம்மள தேடி நடுராத்திரி எவன் வரப்போறான்? கனவு ஏதாவது கண்டியா? பேசாம போத்திக்கிட்டு படியா. இல்ல நாகு, வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எனக்கெல்லாம் ஒண்ணும் கேட்கல. சாம கோழி மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டேன். இப்படியே போனா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. என்னவோ பண்ணி தொலை. அண்ணே, எப்படிண்ணே இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லையே? என்னென்ன பாக்குற? என்னம்மா இந்த நேரத்துல தனியா? ஆமா அண்ணே, நான் மட்டும்தான் தனியா வந்தேன். என்னம்மா நீ? மணி என்ன ஆகுது, தனியா வந்தேன்னு சொல்ற? எங்க மாப்பிள்ள எங்க? என்ன ஏதோ பிரச்சனையா? வா வா உள்ள வா. என்னம்மா, ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரக்கூடாத நேரத்துல வந்திருக்க? என்னம்மா ஆச்சு? ஏதோ சண்டை கண்ட போட்டியா? உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களா? யாருமா சொன்னா? என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஏன் அழுகுற? சொல்லு மல்லி, அங்க ஏதோ பிரச்சனையா? என்னடா ஆச்சு சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. அண்ணே, நீ நல்லா இருக்கல்ல அண்ணே? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. ஒரு போன் கூட பண்ணாம இப்படி நடுராத்திரியில வந்து நிக்கிற. என்ன பார்த்து நல்லா இருக்கியான்னு வேற கேக்குற. எனக்கு என்னமா பிரச்சனை வந்துற போது? ஏன் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இதுவா இருந்தாலும் ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. நான் உடனே கிளம்பி அங்க வந்திருப்பேன்ல. இப்படி அர்த்த ராத்திரியில அங்க இருந்து கிளம்பி வருது நல்லாவா இருக்கு? இல்லண்ணே, எனக்கு வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். பின்ன என்ன? ஏன் இந்த நேரத்துல வந்த? இவ எங்க இங்க வந்தா? இந்த நேரத்துல வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டாங்களா? நம்ம கனவு நாசமா போயிரும் போலயே. மல்லி, அண்ணி, மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல இப்படி தனியா வந்து நிக்கிற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்ல அண்ணி. அண்ணனை பார்க்கணும் போல இருந்துச்சு. அண்ணனை பாக்குறதுக்கு இந்த நேரத்துல வந்தியா? உனக்கு ஏதாவது மந்திரிச்சு விடணுமா? அவ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா. எனக்கு ஏதோ ஆன மாதிரி கனவு கண்டிருக்கா. அதனால பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கா. இவளெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ச்சே, கெட்ட கனவா? அப்படி என்ன பிசாத்து கனவு? திருட வந்து இந்த ஆளை வெட்டி போடுற மாதிரி கனவு கண்டியா? என்ன உனக்கு போட்டு தள்ளணும் அவ்வளவுதானே? போய் தண்ணி எடுத்துட்டு வா. அவளை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான் சொல்றேன், போய் தண்ணி எடுத்துட்டு வா. இல்லன்னு அண்ணியும் பதச்சு தானே கேக்குறாங்க. அண்ணி, அண்ணனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எனக்கு கனவுல போன் வந்துச்சா. என்னால அதுக்கு மேல அந்த வீட்ல இருக்க இருப்பு கொள்ளல. அதான் நீ வந்துட்ட. பரவாயில்ல,
நான் கிளம்புறேன். இப்பதானே வந்த, அதுக்குள்ள போறேங்கிற? எனக்கு ஒண்ணும் விளங்கல. உங்க அண்ணனும் நீயும் ஏதாவது சேர்ந்துக்கிட்டு எனக்கு தெரியாம சதி வேலை பண்றீங்களா? நடு ராத்திரி தனியா வருவாளாம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாளாம், அப்புறம் கிளம்பி போறேன்னு சொல்லுவாளாம். இவரும் தலையாட்டிட்டு நின்னுட்டு இருப்பாராம். உங்க 2 பேர் மேலயும் சந்தேகமா இருக்கு. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.